ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தட் சம்மர் எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம வேவையும் லாவாவையும் காட்டுறாங்க. காருக்கு மேலே உட்காந்துட்டு சன்செட் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேவ் புலம்பிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி தூங்கி தூங்கி விழுகிறான். அப்படியே லாவாக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு சன்செட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சன்ரைசஸ் தான் பிடிக்கும். ஏன்னா எப்பயுமே சேடான மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஹாப்பியான மூமெண்ட் இருக்கும்ல, அதனால சன்ரைஸ் எப்பயுமே நம்மளுக்கு லைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி அங்க வேவ் சொல்றான். லாவா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு சன்செட் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவனும் பேசிட்டு இருக்கான். போதும்டா, நீ பேசுறதே தெரியுது, நீ பெரிய பணக்கார ஃபேமிலி சேர்ந்தவனு. பரவாயில்ல, விடு விடு, என்னானாலும் சரி. உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னை லவ் பண்ற ஒருத்தர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு உன்னை பார்க்க வந்தா நீ அவங்க கூட போயிருவியா அப்படிங்கிற மாதிரி லாவா கேட்குறான். நீ சொல்றத பார்த்தா நான் எவ்வளோ பெரிய பணக்காரனா வேணாலும் இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. ஒரு சின்ன ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல் வைக்கணும், நிறைய முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஆசைப்படுவேண்டா. இந்த சன்ரைஸ் வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் எவ்வளோ பணம் இருந்தாலும் கிடைக்காது தெரியுமான்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் லாவா கணத்துல ஒரு கிஸ் பண்றான். டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கமா வருது. அப்புறம் ரெண்டு பேரும் காதுல ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அங்கேயே அந்த காருக்கு மேலேயே ரெண்டு பேரும் படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் பார்த்தா காலையில விடிஞ்சிருச்சு. ஏய் இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேவ் தான் எந்திரிக்கிறான். லாவாவும் கூட எந்திரிச்சு பார்க்க, வா ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா வேவ் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்புறம் லாவா அந்த பாக்ஸிங் ப்ராக்டிஸ்க்காக டம்மு கூட தானே சுற்றிட்டு இருக்கான். ஸோ டம்மு கூட போயிட்டே இருக்கும்போது அங்கிள் சொன்னது ஞாபகம் வருது. பிரின்சஸ் டாவின் பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல. சரி, நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவன் கூடயே நான் இருந்தால் அது கஷ்டமாக இருக்குது, பேசாமல் அவனை பிரேக்கப் பண்ணிடுவாங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் தப்பு, அவனுக்கு உன் மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது. இந்த மேட்ரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்கிட்டே இருக்கட்டும், பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். லாவாக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது. இப்போ டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கான். ஸோ ஜாகிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட வரான் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு. இந்த அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட்னு சொல்லி எப்பயும் போல நம்ம ஜிஎம்எம்ல ஒரு ப்ரமோஷன் வரும்ல, அந்த ட்ரிங்க், அந்த எல்லோ கலர் ட்ரிங்க். மோஸ்ட்லி எல்லா பிஎல் சீரீஸ்லையும் இந்த எல்லோ கலர் ட்ரிங்க் இருக்கும். ஸோ அதை கொடுக்க வா சூப்பர்னு சொல்லி குடிச்சிட்டு இப்போ தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறான். எனக்கும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை மோந்து பார்க்குறான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். ஏன்னு சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கான் லாவா. என்னன்னு சொல்லி கேட்க, இப்போல்லாம் உனக்கு நிறைய ஆர்ம்ஸ்லாம் பெருசாயிடுச்சு, மசில்ஸ்லாம் பெருசாயிடுச்சு போல இருக்குன்னு சொல்ல, நான் ஜாகிங் போகிறேன், பாக்ஸிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஸோ அதனால இப்படி தான் இருக்கும், ட்ரைனிங் பண்ணால் இப்படி தான் இருக்கும். எனக்கு பாக்ஸிங்லாம் அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் நீ ஆசைப்படுறபடி உன் அப்பாவோட அந்த மோட்டர் பைக் வாங்கணும், ஆனால் நீ ஹர்ட் ஆகவும் கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்கிறான். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இன்னைக்கு நான் டம்மை கூட பீட் பண்ணிட்டேன் தெரியுமான்னு சொல்ல, டம்மை பீட் பண்ணுறது பெருசு இல்லை, அங்கே இருக்கிறவங்கள பீட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கையில் போட்டிருக்க வாட்சை கழட்டி கொடுக்குறா. உனக்கு பணம் தானே வேணும், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நீ சொல்கிறீல, இதை வேணா வித்துரு, எவ்வளோ பணம் கிடைக்குதோ வாங்கிக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, என் கூடவே நீ இருந்தால் அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி வேவ் சொல்கிறான். சாரி, என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி லாவா அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் லவ் பண்ணுற பர்சன், அவங்களாம் வருவாங்களா இல்லையான்னு தெரில, பட் இப்போ நான் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு ஸ்டார்ட் ஓவராக இருக்கும்னு தோணுது. புதுசாக ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, வச்சுக்கோன்னு சொல்ல. இல்லை இது எனக்கு வேணாம், இது உன்னோடது, உனக்கு பிடிச்சது நீயே வச்சுக்கோன்னு சொல்ல. எனக்கு இது பிடிக்கும் தான், ஆனால் அதை விட இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, டக்குன்னு அப்படி லாவா அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனால் இதை ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக இவனை விட்டு ஒரு நாள் பிரிய போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் இங்கே அராந்தால தான் காட்டுறாங்க. அங்கே எப்படியாவது டாவினை கொலை பண்ணணும்னு சொல்லி விக்டர் அவங்க அப்பாவும் பிளான் பண்ணாங்களே. அங்கே அந்த நட்டி இருக்கான். நட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீ அவனை போய் பார்த்தியான்னு. நான் பார்த்தேன், ஆனால் அவனுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல. ஏய் நல்லா தெரியுமா அவன் தானாங்கிற மாதிரி விக்டர் கேட்குறான். எனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு என்னை பார்த்த உடனே அடையாளமே தெரில, அவனை யாரோ காப்பாற்றி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நட்டி கிளம்பிட்டான். இவனை நம்ப முடியாதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறான் விக்டர். இங்கே பாரு, உன்னை விட அவன் எவ்வளவோ பரவாயில்ல, நீ பண்ண தப்பு தான் இப்போ இப்படி நிற்கிதுன்னு சொல்ல, நான் என்ன தப்பு பண்ணேங்கிற மாதிரி விக்டர் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ எல்லாமே தப்பு தான் பண்ணியிருக்க, அவனை கொலை பண்ண சொன்னால் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்க. அப்படியே விக்டருக்கு டென்ஷனாக இருக்குது. எதையும் யோசிச்சு முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க ஐலாண்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் லாவா. ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்னால் அவன்கிட்ட நடிக்க முடியல, பேசாமல் அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டா.
எல்லாமே முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் சொல்லாதடா, இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லக்கூடாது, அவனை லவ் பண்ணுற மாதிரியே இரு, லவ் பண்ணுற மாதிரியே நடிக்கணும்னு சொல்ல, நடிக்கணுமா, நான் உண்மையாகவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி லாவா சொல்கிறான். என்ன பண்ணுறது, பிரச்சனை சரியாகணும்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம இருக்கணும், அவனுக்கு நம்ம மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது, நீ பிரேக்கப்புங்கிறத பற்றிலாம் யோசிக்காத, இந்த ஐலாண்டில் இருக்க வரைக்கும் அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் புரியுதான்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிள் அந்த பக்கம் போகிறாரு. லாவாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க, அங்கே பார்த்தா அங்கிளோட அந்த ஃபோட்டோவில் ப்ளஸில் யாரும் எதேதோ எழுதி வச்சுருக்காங்க தப்பு தப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது அங்கிளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி லாவா கேட்குறான். அதுக்கு வேவ் சொல்கிறான், கண்டிப்பாக அந்த ஆப்போசிட்டில் இருக்கார்ல அந்த ஆளாக தான் இருக்கும். அங்கிளை பற்றியும் டாக்டரை பற்றியும் தப்பு தப்பா ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா எல்லாரும் அங்கிளுக்கு எதிராக இருப்பாங்க, யாரும் ஓட் போட மாட்டாங்கன்னு சொல்லி அவனை தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு வேவ் சொல்கிறான். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஆனாலும் அங்கிள் பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அங்கிளை வின் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் லாவா. வேவும் சொல்கிறான், ஆமாம் அதான் நல்ல ஐடியா, ஏதாவது யோசிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே டாக்டரோட அப்பா வந்துட்டாரு. வந்த அங்கிளை பார்த்து கத்து கத்துன்னு கத்துறாரு. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா, நீலாம் நல்லவனா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிள் சாப்பிட்டா தான் பேசுறாரு. இங்கே பாரு, நான் சொல்றது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியா இருக்கா உனக்கு, அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல ஆமான்னு சொல்கிறான். அப்படி இருந்தால் நீ டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு என் பையனை பற்றி தப்பு தப்பாக ரூமர்ஸ் வர அளவுக்கு நீ கொண்டு வந்து விட்டுருக்க. நான் ஒன்றும் உங்களோட கல்யாணத்துக்கு எதிராலாம் நிற்கல, நான் வந்து இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லலை, ஆனால் நீ நேர்மையாயிருன்னு தான் சொல்கிறேன். உன்னை பற்றி நீ வெளியே சொல்ல எதுக்கு பயப்படுற, என்னோட பையன் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவன் லவ் பண்ணுறவங்கள நானும் தான் லவ் பண்ணுறேன், ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு அப்பா சொல்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனை சும்மா நீ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போகலான்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி அப்பா கேட்க, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு விட்டு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் உண்மையாகவே அவரை லவ் பண்ணுறேன். சரி, அப்போ டைரெக்டாக நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கணும் என் பையனை லவ் பண்ணுறேன்னு, ஆனால் இப்போ வரைக்கும் நீ அதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை. மார்க்கெட்டில் எல்லாரும் தப்பாக பேசுகிற அளவுக்கு இந்த மேட்ரு வந்திருக்கு. சரி, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்குல்ல. ஆமாம் அப்படின்னு அங்கிள் சொல்ல, சரி நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நீ மட்டும் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணி வில்லேஜ் ஹெட்டாக மாறிடு. அப்படி மாறிட்டேன்னா கண்டிப்பாக என் பையன் உனக்கு தான், இல்லை இந்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டேன்னா என் பையனை இதோட மறந்துடு அப்படிங்கிற மாதிரி தமிழ் படத்தில் வந்து டைலாக் பேசுவாங்கல்ல, அந்த அப்பா மாதிரி டைலாக் பேசிட்டாரு கடைசியில். அதாவது உன் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன், ஆனால் நீ எலெக்ஷனில் வின் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கிளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே லாவாவும் அவங்க பேசுறதை கேட்டுட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போய் சாமிலாம் கும்பிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஊதுபத்தியோட அந்த புகை இருக்குல்ல, அது லைட்டாக கையில் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் வேவ். டே என்னாச்சுன்னு சொல்லி பயந்து போய் கையை ஊதி ஊதி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் லாவா. இவனே இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி அங்கே இருக்கிற கிராட்டுக்கும் டம்முக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கேயே நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக லாவா போயிட்டான். ஒன்றுமே புரியல வேவுக்கும். வர வர ரொம்ப தான்ப்பா கேர் பண்ணுறான், என்னன்னு தெரியல, டெம்பிள்னு கூட யோசிக்கிறது இல்லைன்னு டம்மு புலம்பிட்டு இருக்க பேபிக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னதாண்டா நடக்குது, அவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு 3 பேர் வெளியே இருக்க ஐஸ் பேக் எடுத்துட்டு வரான். இந்த சாதாரண காயத்துக்கு என்னடா இப்படிலாம் பண்றங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு வேவுக்கு. எதுக்கு ஐஸ் கொண்டு வந்த, டெம்பிளுக்கு வெளியே வித்தாங்க, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஐயோ ரொமான்டிக்கா இருக்குல்ல, இதே மாதிரி மூமெண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு அம்மா சொல்றான். என்னாச்சு உனக்கு, வர வர நீ என் மேல ரொம்ப தான் அக்கறையா இருக்க அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பத்திரமா உன்னை நான் பார்த்துக்கணுங்கிறதுல ஏதோ தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே ஓவரா தாண்டா பண்றேங்கிற மாதிரி கிராட்டோ டம்மும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. வர வர நீ சரியில்லடா, ஏதோ டோட்டலா மாறிட்ட, இப்படிலாம் நீ பண்ணா எல்லாரும் அங்கிள் கோட் போடுவாங்களான்னு சொல்ல, கண்டிப்பா போடுவாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. வேவ் சொல்றான், நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்ல, இங்க பாரு, நீ நீ என்ன பண்ண போற, நீ முதல்ல ரெஸ்ட் எடு, அதுவே போதும்னு சொல்ல உடனே லாவா சொல்றான், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ் பேக்கை வச்சுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேருக்கு இடையில எமோஷனலா மூவ்மெண்ட் போயிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாருக்கும் ஓட்டு கேட்க கிளம்பிட்டாங்க. அங்கிள் நம்ம ரஞ்சுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வரவங்க போறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டம்மு முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் பேசுறாங்க, கிராட்டும் பேசுறா, அதே மாதிரி லாவா வேவ்னு 4 பேரும் ஓட்டு வாங்குறதுல மும்மரமா இருக்காங்க. ஒரு மார்க்கெட்ல ஒரு லேடி கிட்ட ஓட்டு கேட்க அங்கிருந்து ஒரு லேடி கத்த ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போடவே மாட்டோம், அவன் ஒரு பையனை லவ் பண்றான் தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி நேற்று ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு ஒரு லேடி பார்த்தாங்கல்ல, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத அந்த லேடி பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிச்சு, உன் ஓட்டு ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை, நீ ஓட்டு போட்டா போடு போடாட்டி போ, அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல, நீயும் அங்கிள் மாதிரி தானே இருப்ப, அதே மாதிரி புத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி தப்பா பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாவா சும்மா இருப்பானா, அவனும் ஒரு பக்கம் கத்தடி வேணாண்டா வாடா அமைதியான்னு சொல்லி ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பக்கம் இழுத்துட்டு போக இந்த லேடி பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கு.
அப்புறம் பார்த்தா நைட்டு தூங்கும்போது அங்கே தூங்க வச்சுட்டு வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி லாவா வரான். எங்கே வரான்னு பார்த்தா மறைமுகமாக முகமுடியெல்லாம் போட்டுட்டு அந்த ஆள் ஆப்போசிட் ஆள் மேலே தப்பு தப்பாக ஏதேதோ போஸ்டரில் எழுதி விட்டான். என் அங்கிள் மேலே எழுதுனில, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வைக்க கரெக்டாகவே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீ எதுக்குடா வந்தேன்னு சொல்லி கேட்க, உனக்காக தான் வந்தேன். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? உன் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு நினச்சியா? இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்ல, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி தனியெல்லாம் வந்தால் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல, என்ன எனக்கும் உனக்குன்னு பிரித்து பேசுகிற, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் வேற நீ வேற, ப்ளீஸ் நீ எங்கேயும் தனியாக போகக்கூடாது, என் கூடயே தான் இருக்கணும். என்னை விட்டு நீ போகவே கூடாது சரியான்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவராக தான் என் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி இருக்கு. நீ என்ன பாடி கார்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டுமே தான். நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படல, எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்லிட்டு, சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு வேவ் டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டான். நீ எவ்வளோதான் பிடிவாதமாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் எங்கேயும் வராதுடா என்கிட்ட சொல்லாமல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நானும் உன் கூட வந்துடுவேன்னு சொல்ல, சரி ஓகேடா வா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்காக அவங்க ஓட்டு கேட்குற மாதிரி மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவர் நல்லா பேசுகிறாரு. நம்ம அங்கிளுக்கு ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்குது, எதுவுமே அவரால் பேச முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கிளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அந்த ஆள் உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு, என்ன தான் பண்ண போகிறான்னு. அப்புறம் டாக்டர் விட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அங்கே இருக்காங்க. இப்போ எங்கனால சுத்தமாக பேசவே முடியல. அவன் பேசணும்னு நினைக்கிறத கூட அவன் அப்படியே பேசலான்னு வரான். ஆனால் சுற்றி இருக்க க்ரௌடு எல்லாருமே டாக்டரை பற்றியும் அங்கிளை பற்றியும் தப்பு தப்பாக காசிப் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே அங்கிளோட காதில் வர அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அங்கே இருக்க உட்டோட அப்பாவுக்கு கூட ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. இவெல்லாம் இங்கே ஜெயிக்க போகிறாங்கிற மாதிரி தான் அவரும் பார்க்குறாரு. டாக்டருக்கு தான் கஷ்டமாக இருக்கு, என்ன பேசுறதுனே தெரியல அங்கிளுக்கு. மைக்கை கையில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா எல்லாரும் இவங்களை பற்றி காசிப் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அவரால் பேச முடியல. சரி எனக்கு ஓட் மட்டும் பண்ணுங்க நம்பர் 5ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் கிளாப் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம நர்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, என் மாமா இன்னும் பேசி முடிக்கலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே அப்படியே வரான் லாவா. எல்லாரும் அமைதியாக இருங்க, என் அங்கிளுக்காக நான் பேச போகிறேன்னு சொல்ல, என்னடா பேசுகிற வாய் மூடுறாங்கிற மாதிரி அங்கிள் சொல்லுவார். அங்கிள் நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களுக்காக நான் பேச போகிறேன், மைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கிளும் மைக்கு கொடுத்தாரு. என் அங்கிளுக்கு வந்து அவரை பற்றி அவரே சொல்ல தெரியல, ஸோ அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறோம், அவங்க எங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொல்ல, அங்கே பார்த்தா 4-5 பேர் வராங்க. அவங்கெல்லாம் நம்ம அங்கிள் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை. ஸோ அங்கிள் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவர் மட்டும் இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். நான் இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி டீசெண்டான வாழ்க்கை வாழணும்னா அவர் தான் காரணம். அப்புறம் இன்னொரு லேடி பேசுகிறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள யாருமே வேலைக்கு சேர்த்த மாட்டாங்க. ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு ஆதாரம் கொடுத்தது அங்கிள் பெங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டம் பேசுகிறான். நான் வந்து ட்ரக் அடிக்டாக மாறி இந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன். ஆனால் என்னை கொண்டு வந்து திருத்தி இந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான வாழ்க்கை இவர்கிட்ட தான் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட லைஃப்பை சேவ் பண்ணது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி டம்மு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வேவ் பேசுகிறான். நான் யாருன்னே எனக்கு தெரியல, நான் எப்பயோ செத்து போயிருக்க வேண்டியவன், என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பேர் கூட வச்சு, என் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேவ் அப்படிங்கிற பேர் எனக்கு கொடுத்தது இவங்க தான். இவங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன், அந்த கடல்லையும் நான் செத்து போயிருப்பேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் அவருக்கே தெரியாமல் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதை பற்றி அவர் வெளியே சொன்னதே இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருக்குமே. அவர் வில்லேஜ் ஹெட்டாக வந்தா எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால மறக்காமல் ஓட் பண்ணுங்கன்னு சொல்ல, வா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராட் எஞ்சி பேசுகிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஓட் ஃபார் நம்பர் 5 சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அங்கிளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் அங்கே சாங்க்ரன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாரும் தண்ணியெலாம் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேவுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம லாவா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது வேவுக்கே. என்னடா என்னை இவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான்னு. அங்கே பார்த்தியா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிராட்டும் டம்மும் பார்க்குறாங்க. அவங்களுக்கே வித்தியாசமாக இருக்குது, லாவா இவ்வளோ கேர் பண்ணி வேவை பார்த்துக்கிறான்னு. வேவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவன் ஏன் என்கிட்ட எப்பயும் இல்லாமல் இந்த டைம் ரொம்பவே என் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி இருக்கானே அப்படின்னு. ஸோ அவனும் அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்க. ஒரு வழியாக இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து இந்த மாவெல்லாம் பூசியிருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் கழுவணும்ல, எல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்கான் லாவாக்கு வேவு. போதும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்னை டச் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பைப் அந்த பக்கம் தள்ளி விடுறான். இங்கே பாரு, ஏன் நீ என்கிட்ட விளையாட வந்தா சரியாகவே விளையாடல, இரு நான் உனக்கு தண்ணி ஊற்றி விட்றேன்னு சொல்லிட்டு
2 பேரும் மாற்றி மாற்றி தண்ணியை ஊற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், பேசாம இரு, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டியூப் எல்லாம் பிடுங்கி இவன் மேலே அவன் தண்ணி அடிக்கிறான். இப்படி ஜாலியாக 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தங்க வரான். அவன் வந்து இவனோட ஃப்ரெண்டு போல லாவாக்கு, ஏ ஜே அப்படின்னு கத்துறான். சாரி, நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்ல, பரவாயில்ல விடு, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படித்தான் இருக்கும். டே, நீ பேங்காக்லேருந்து ஐலாண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கே போர் அடிச்சிச்சுடா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன், நைட் என் கூட பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி வேவ் பார்த்துட்டே இருக்கான். ஆமாடா, பார்ட்டிக்கு போகலாம், சரியா, இங்கே வந்தாலே பார்ட்டி தானே நல்லா இருக்கும், என்னை எங்கேயுமே இவன் கூட்டிகிட்டு போனதே இல்லைங்கிற மாதிரி வேவ் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறாங்க. சரி ஓகே, நைட்டு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அந்த ஜே இவன் யாருன்னு கேட்டால் என்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் இன்ட்ரோ கொடுக்குறான் லாவா. அது கேட்கும்போது வேவ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ என்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், நம்ம 2 பேர் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம்ல, நீ ஏன் சொல்லலைன்னு சொல்ல, கொஞ்ச நாளைக்கு இது வெளியே தெரியாமல் இருக்கணும்னு தோணுச்சு, ஏன்னா உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்ல. என்ன பத்திரமா பார்த்துக்கணுன்னே சொல்லிட்டே இருக்க, நீ எப்பயுமே நீ இப்படி பார்த்துட்டே இருக்க, பேசாமல் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக பாடி கார்டுன்னு எனக்கே சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்கிறான். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரி விடு அப்படின்னு சொல்ல, அப்போ என்னையும் பார்ட்டிக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போய் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ட்ரிங்க் பண்ணுறது, ஆடுறது, டான்ஸு, பாட்டு அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்கு. அங்கே பார்த்தா அந்த ஜே பையன் கையில் ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி ஒரு டேப்லெட் எடுத்து வந்து இந்தா அப்படின்னு சொல்லி லாவா கிட்ட கொடுக்குறான். வேணாண்டா அப்படின்னு சொல்ல, அவன் தான் வேணான்னு சொல்கிறான்ல, எதுக்கு அவனுக்கு இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேவுக்கு கோவம் வந்துச்சு, பிடிச்சி தட்டி விட்டான். என் டேப்லெட்டே தட்டி விட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஜே அவனை அடிக்க வர, டே அவன் மேலே நீ கை வைப்பியாடான்னு சொல்லிட்டு லாவா அவனை அடிக்க போகிறான். ஏண்டா, இத்தனை வருஷமா ஃப்ரெண்டாக இருக்க எனக்காக நீ வந்து அவனை விட்டு தராமல் இருக்கா, அப்படித்தானே, சரி பரவாயில்ல விடுறா, உனக்கு அவன் தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லி சண்டை பெருசாகுது. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே ஜேகே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். சாரி, என்னால் தானே உன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே எப்படி அவன் கை வைக்கிறான், நீ என் நல்லதுக்கு தானே சொன்னேன் அந்த டேப்லெட் எடுத்துக்க வேணான்னு, நீ எனக்கு கெட்டது எதுவும் பண்ணல, ஆனால் அவன் உன்னை அடித்தா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் லாவா. என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் டோட்டலாக மாறிச்சு தெரியுமா. இதுக்கு முன்னாடி யாருமே என்னை பற்றி கவலைப்பட்டதில்ல, நானே யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு தான் நினச்சினே தவிர நானும் யார் மேலேயே அக்கறையாக இருந்ததில்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் மாறிச்சு, என் மேலே அக்கறையாக இருக்க. என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல தெரியுமா. மீனிங்கே இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது நீ தான் சொல்ல, அப்படிலாம் இல்லை, எனக்கு நீ அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்கிறான். நீ உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படியே வேவ்க்கு, ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டே அப்படியே அங்கே இருக்க பீச்லேயே 2 பேரும் அப்படி ரொமான்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த ஜே வந்து கிளம்பிட்டான். சாரிடா, நீ வேவ் கிட்ட சாரி சொல்லிடுடான்னு சொல்ல, என் மேலே கோவமா இருக்கியான்னு கேட்குறான். கோவம்லாம் இல்லைடா, அவன் மேலே இருக்க அக்கறையில் தான் உன்கிட்ட சொன்னான், எனக்கு இப்போ தான் புரியுது. அவன் ஒரு பிரின்ஸ் தெரியுமா, அவனை நான் பீச்சில் தான் பார்த்தேன்னு சொல்ல, என்னடா சொல்கிற, மெர்மைட் பிரின்ஸா, இல்லை இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அவன் ஒரு கண்ட்ரி அராந்தாக்கு பிரின்ஸு, அவன் நான் பீச்சில் தான் பார்த்தேன். ஸோ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃபு அவனுக்கு தான், அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அந்த பிரின்ஸை பத்திரமா பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிடா ஓகே, பத்திரமா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜே கிளம்பிட்டான். அப்புறம் அடுத்த நாள் பாக்ஸிங்கு. அந்த பாக்ஸிங் பார்த்தா நம்ம சார் லாவாலாம் இந்தளவுக்கு பாக்ஸிங் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அங்கிள் வேற பக்கத்துலேருந்து பார்க்குறாரு. ஃபைனலி இவன் சூப்பராக பாக்ஸிங் பண்ணி வின் பண்ணிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவான்னு. அங்கிளே ஷாக்காக கேட்குறாரு, ஏண்டா நீ இவ்வளோ பாக்ஸிங் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடான்னு சொல்ல, என்ன சொல்ல முடியும், எனக்கு பாக்ஸிங் தெரியும், நான் உங்ககிட்ட வந்து சொல்லவா முடியும் அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்கிறான். இருந்தாலும் நான் இங்கே உன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல, நீ வின் பண்ணுவலன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உனக்கு இந்த பணம் எதுக்கு, இந்த மாதிரி பணம் வேணும்னா என்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல, எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அங்கிள் கேட்குறாரு. எனக்கு அப்பாவோட பைக் எடுக்கணும்னு சொல்ல, அதுக்கு நானே கொடுத்துருப்பேனே, என்னோட காசில் தான் எடுக்கணும், அதுக்காக தான் இந்த மேட்ச் எப்படியாவது நான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு வழியாக நான் வின் பண்ணிட்டேன், இப்போ இந்த பணத்தில் நான் அந்த பைக்கை வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லாவா ஹாப்பியாக சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அங்கிள்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் உங்களோட பணத்தெல்லாம் உங்கள் கல்யாணத்துக்கு சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்ல, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமானே தெரியலையா, ஃபைட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வின் பண்ண முடியும் தெரியுமான்னு சொல்ல, தெரியும் நீ இந்த அளவுக்கு பாக்ஸிங் பண்ணுவேன்னு தெரியல அந்த மாதிரியான்னு சொல்ல, அங்கிள் வலிக்குதுன்னு சொல்ல அவன் குத்தி விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ நான் பிரின்ஸ் டார்வினோட ராயல் கார்டாக மாறிட்டேன்னு தெரியுமா, வர அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, பார்த்துடா மறந்துடாத, இப்படியே இருந்து அவன் மேலே உண்மையான லவ் வந்தால் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல, அதுதான் எனக்கும் புரியல, ஆனால் உண்மையான லவ் தானேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு
இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது, அவனு பிரின்ஸு. சீக்கிரமா அவன் இங்கேருந்து கிளம்பிடுவான். நீ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் தெரியுமான்னு சொல்ல, தெரியும், நான் நினைக்கவே இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்டு இப்படி ஒரு பிரின்ஸாக இருப்பான்னு. பிரின்ஸ் டாவின் ஆஃப் அராந்தா நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா லாவா. அப்போ வந்து அந்த புக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து அராந்தான்னு இருந்தது. அப்புறம் அங்கே இருக்க சென்ட், அந்த ஸ்மெல்லு, அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. இவங்க 2 பேரும் பேசுகிறத வெளியே நின்று கேட்டுட்டு டக்குன்னு அங்கே வந்து நிற்கிறான். நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. அடப்பாவி எல்லாத்தையும் கேட்டானேங்கிற மாதிரி அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நட்டி கிட்ட பேசுறதுக்காக சொல்ல வீடியோ காலில் அவன் சொல்கிறான், உங்கள் சிஸ்டர் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க, அவங்க சொன்ன ரிக்வஸ்ட் படி தான் நான் இங்கே வந்தேன். இங்கே அராந்தால எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உன் பேர் நட்டி கிடையாதா, நீ யாரு, நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்ல, சாரி இளவரசரே, மன்னிச்சிருங்க, என் பேர் பாலோ. நான் உங்களை சேவ் பண்ணுறக்காக தான் அங்கே வந்தேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கத்தான் வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட சிஸ்டர் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது டென்ஷனாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். நான் ஆன்யாவோட அந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக நீங்கள் இங்கே வந்துடலான்னு சொல்ல, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு என்னை வச்சு நீங்கள் டீமாக ஜோக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேவ் கேட்குறான். இல்லைன்னு அவங்க 2 பேரும் தலையாட்ட என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இங்கே பாருங்கள், மிஸ்டர் பெங்கும் மிஸ்டர் லாவாவும் உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பத்திரமா நீங்கள் இருங்கன்னு சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வெஞ்சு அந்த பக்கம் போயிட்டான். லாவாக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அங்கிள் அப்படி நின்று பார்த்துட்டே இருக்காரு. அவன் பாட்டுக்கு கோச்சிட்டு போகிறான். போடா போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல, அதுக்கப்புறம் லாவா வரான். வேவோட பக்கத்தில் வந்து நிற்கிறான். எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்க. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, அப்போ எல்லாமே நடிப்பு தானா சொல்லு, நீ என்னை லவ் பண்ணது, என் கூட டேட் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே நடிப்பு தானா, இது உனக்கு தெரிஞ்சு கூட ஏன் என்கிட்ட சொல்லலை, உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்ல, இந்த மாதிரி பேசாத, என் பேரு டாவின்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு என் பேரு வேவ் மட்டும்தான், நீ வச்ச மாதிரி நாவா மகா சமுத் அது மட்டும்தான். என்னோட பாய் ஃப்ரெண்டா நீ என்கிட்ட நடிச்சியா, என்னால் நடிக்க முடியாது சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்ல, நான் பிரின்ஸ் இல்லை பிரின்ஸ் இல்லை பிரின்ஸ் இல்லைன்னு சொல்லி இவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். நான் யாருன்னு நீ தானே எனக்கு சொன்னேன், ஸோ எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் சரி, நான் வேவா மட்டும் தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது லாவாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சொல்லு, நீ தானே அந்த பேர் எனக்கு வச்ச, எனக்கு அந்த பேரே போதும், நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்ல, அந்த பேர் வச்சது நான் தானே, ப்ளீஸ் விட்டுருங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு, எனக்கு பழசெல்லாம் மறந்து போனப்போ கூட இவ்வளோ ஹர்ட் ஆகலை, ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு வேவ் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். அங்கேருந்து கிளம்புறா. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் அங்கே லாவா. ஆனால் இவன் பாட்டுக்கு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. லாவாக்கு தான் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனும் சைலண்ட்டாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.